ரொம்ப கஷ்டப்பட அழுதுட்டேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறகு ஒரு குட்டி எம்ஜிஆராக வாழ்ந்த புரட்சித்தலைவர் விஜயகாந்த் தான். வேறு யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. இல்லை இதுவரைக்கும் எந்த நடிகனும் அந்த நினைச்சால் நடக்காது. புரட்சித் தலைவருக்கு பிறகு ஜூனியில் எல்லாரும் குறைமா சாப்பாடு இருக்கணும், எல்லாரும் நடிகன் தான் நினைச்சது அவர் ஒருத்தர் தான். அவர் இல்லை, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டார். அவர் இருந்திருந்தா இன்றைக்கி எனக்கு அவர் நல்லபடியாக இருந்தால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் உடம்பு சரியில்லை. அதே மாதிரி விவேக் சார் விட்டு போயிட்டார். அவர் உயிரோடு இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஜே.கே. ரத்தீஷ் சார் நல்ல மனிதர்கள். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. உங்களோட கல்யாணத்துக்கு ஒரு ஒரு மண்டபம் வந்து நீங்கள் போய் கேட்குறீங்க, ஒரு ரிசப்ஷனுக்கு தான் நீங்கள் போய் கேட்குறீங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு 4 நாளுக்கு முன்னாடி அதை கேட்குறீங்க. 2 நாளுக்கு முன்னாடி வந்து கேட்குறீங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இல்லை, நான் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தான் கல்யாணத்தை சிங்கமுத்தனை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு பொண்ணு பார்த்தது எல்லாம் ஏற்பாடு பண்ணது போன எல்லாமே சிங்கமுத்தனை. அதான் அவர் சொல்கிற நான் மீற முடியாது. நான் முடிக்கணும், கல்யாணம் முடிக்கிறேன். 31 காலையில் கல்யாணம், சாயங்காலம் ரிசப்ஷனு வைப்போன்னு நண்பர்களாக வருவாங்கன்னு. எங்கடா வைக்கலான்னு நான் நடிகர் சங்கத்தை உடனே கிடைக்காது, ஏதாவது இந்த கவர்மெண்ட் மண்டபம் தான் பேசுவேன், அதெல்லாம் முடியாது, வச்சா நடிசத்தை வைங்கலாம் தேவையில்லை. இன்னும் நானும் சிங்கமுத்தனும் போயிருந்தோம். போனால் மண்டபம் அங்கே நடிச மேனேஜரை முறைப்படி பார்க்கணும். காலைல ஒரு 10 மணி போய் மேனேஜரை பார்த்தேன். இல்லைங்க மண்டபம் புக் ஆகிட்டு, நீங்கள் நினச்ச உடனேலாம் நடிகேஷன் கொடுக்க முடியாது, நீ நடிகர் எத்தனை வருஷம் தான் மெம்பராக இருக்கீங்க, அதுன்னு நியாயம் பேசுறது. மன சங்கடமாக போச்சு. போய் நின்று ராதாரவி சார் வந்தார். சொன்னேன், இப்படி சொல்கிற மேனேஜர் விஷயத்த சொன்னேன். ஒன்றும் நான் அவன்கிட்டே போனேன், நேராக மேலே போ, தலைவர் இருக்கார். அங்கே மேலே போனால் விஜயகாந்த் உட்காந்துருந்தேன். நெப்போலியன் சார், சரத்குமார் சார் அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. எஸ்.எஸ். சந்திரன் சார். நான் போனோடனே ராதாரவி சார் கூட்டிகிட்டு உள்ளே விட்டார். வாங்க என்னன்னு நான் சொன்னேன், இப்படி இலங்கை தமிழன் இதெல்லாம் சொன்னோடனே இது வரைக்கும் என்னை வந்துலாம் பார்க்கல, போயிடல. பத்திரிகையை பார்த்தாரு. பத்திரிகையில் என் தலைமையில் போட்டிருக்கேன், நான் எப்போ ஒத்துக்கிட்டேன் அப்படி நான் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்துன்னு போட்டிருக்கேன், நீங்கள் வரீங்கன்னு நான் போட இல்லை, என்னுடைய ஆசை எல்லா நடிகரையும் போட்டு வச்சுருக்கேன். பார்த்துட்டு சரி என்ன விஷயம்னு சொன்னேன். இல்லை மண்டபம் தான் புக் ஆகிட்டுன்னு என்ன பண்ணுறது, நான் வந்து இலங்கை தமிழ், எனக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான்லாம் நீங்கள் தான் நடிகர்கள் தான், நான் இங்கே தான் நடத்தணும், இல்லாட்டி ஃபங்க்ஷன் வேணான்னு விட்டேன். அந்த வார்த்தையில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு மேனேஜரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்டால் அவர் சொன்ன அட்வான்ஸ் வாங்கியாச்சு 25,000 ரூபா, அது பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னு. சரி அந்த மண்டபத்தை புக் பண்ணவங்களுக்கு நம்பரை வாங்கி அவங்கள்ட்ட பேசி பக்கத்து மண்டபத்தை அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு இந்த மண்டபத்தை கொடுத்தது யார் செய்வா, இவ்வளோக்கு பத்திரிகையும் அடிச்சுட்டாங்க. அவங்க இங்கேருந்து அவங்கள அங்கே அனுப்புறதா வேலையை ஆள் வச்சு செய்து கையில் 50,000 பணம் கொடுத்துட்டு நான் ஊரில் இல்லை, பணத்தை நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சுன்னு ராதாரவி சார், நெப்போலியன் சார், நம்ம சரத்குமார் சாரை கூப்பிட்டு சொல்லிட்டு போனாரு. அவங்க தான் 50,000 ரூபாய் பணத்தை கையிலேயே கொடுத்து சத்யராஜ் அந்த நேரத்தில் 50,000ன்றது ஒரு மிகப்பெரிய காசு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய காசு. அப்போ உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நம்ம இது எதிர்பார்த்து வரல, நம்ம வேற ஒன்று எதிர்பார்த்தோம், அது கிடைச்சதாங்க. உயிரே போச்சு. எனக்கு இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நல்ல மனிதன், நல்ல தர்மம் பண்ணவர். ஆண்டவர் அவரை சோதிக்கிறான், நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க கையில்.